கடகராசிக்காரர்களும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 2வது அதிபதியான சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடகராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. வருமானம் நன்றாகவே இருக்கும். 2வது சூரியன் சனி வீட்டில் இருக்கிறனால் வீட்டில் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் கணவன் மனைவிக்குள். 8ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இருக்கிறார்கள். கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சாதகமான காலம். ஒரு சுற்றுலா ட்ரிப்பு போயிட்டு வருவீர்கள். என்டர்டெயின்மெண்ட்காக பணம் செலவு பண்ணுவீர்கள். கடகராசிக்காரருக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கிறது. புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கும். புதன் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிம்மராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சிம்மராசிக்காரர்கள் தங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். 2வது புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகள் மூலம் வருமானம் வரும். குழந்தைகளால் ஆதாயம் இருக்கிறது. சனி சுக்கிரன் இருக்கிறார்கள். திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களும் திருமணம் நடக்கக்கூடிய சாதகமான காலம். 7ஆம் தேதி சனி கூட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால் இப்போ நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும். 7ஆம் தேதி சனியோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சுக்கிரனே 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியோடு சேர்ந்து சனி 6ஆம் அதிபதியும் கூட. சிம்மராசிக்காருக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. கன்னிராசிக்காரர் தங்கள் ராசி புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்கள் வேலை தொழில் சிறப்பாகவே இருக்கும். 2வது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை. வேலை இல்லாத கன்னிராசிகளுக்கு வேலை கிடைக்கும். 12வது சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். சூரியன் கடகராசியை பார்க்கிறார். 12ஆம் தேதியே கடகராசியை பார்க்கறால் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணால் அது நடக்கும். ஏழாவது குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு சூரியனை பார்க்கிறார். 7, 12 தொடர்பு. மனைவி மூலம் விரயம் ஏற்படும். கணவர் மூலம் விரயம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஈகோ பிரச்சனை மேலும். கணவன் மனைவி அதிகாரம் பண்ணுவார். மனைவி கணவனை அதிகாரம் பண்ணுவார். எட்டாம் தேதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். 8வது 10ஆம் இடத்துக்கு வந்தாலே வேலையை விடணுங்கிற எண்ணம் வந்துடும். உங்களுக்கு வேலை பறிபோகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 8 நாளே ஒரு துன்பம், ஒரு இழப்பு. 10ங்கிறது தொழில். உங்கள் வேலை பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது.
வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த செவ்வாய் உங்கள் ராசியை 4ஆம் பார்வை பார்க்கிறார். உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் புதனையும் பார்க்கிறார், சூரியனையும் பார்க்கிறார். சூரியன் 12ஆம் அதிபதி. தேவையில்லாத விரயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே அதான் உங்களுக்கு கோபம் வரும். அதன் மூலம் தேவையில்லாத பின்விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். எது செய்யறதுனாலும் 2 முறை நன்றாக யோசித்து செய்யுங்கள். கன்னிராசிக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது.